ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. நம்ம சிக்கனுக்கு ரொம்பவே விருப்பமாக சாப்பிட்றோம். ஆனால் அதே சிக்கனுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடக்குள்ள ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ண முடியுது. இது பஞ்சாபி சிக்கன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நானே எனது ரெசிபிங்கெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டுச்சின்னா நீங்கள் பார்த்துங்க. நான் இதுக்கு முன்னே 2 சிக்கன் டிஷ் போட்டிருக்கிறேன். அது கூட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நல்லாவே இருக்கும். தேவைப்பட்டுச்சின்னா லிங்க் தரேன், பார்த்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலில் அப்டேட் ஆகும். வாங்க இப்போ எப்படி சொல்லலாம் போய் பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் பெரிய பெரிய துண்டுங்களாக இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர். புளிப்பு இருக்கக்கூடாது அவ்வளோவா. இந்த மாதிரி எண்ணெய் நம்ம போடக்குள்ள நல்லாவே இந்த ஸ்ட்ரெச்சர் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில். இதுக்கு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மூடி. நான் கரம் மசாலா எடுத்திருந்தேன். சின்னதாக 2 பட்டை, 2 பே லீஃப், 3 ஏலக்காய், 1 பெரிய ஏலக்காய், 2 லவங்கு. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். நான் நல்ல பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிட்டேன். நல்லாவே ரஃப்லி சாப் பண்ணிக்கிட்டேன். நம்ம இந்த வெங்காயத்துக்கு நல்லா பொன் உருளாக வர மாதிரி வதக்கணுன்ட்டு இல்லை. இதுக்கு கண்ணாடி பதத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதுக்கு நல்லா வதக்குங்க. பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்துச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கிறேன். முதல்ல நம்ம சிக்கனில் யூஸ் பண்ணியிருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே இது வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைக்கக்குள்ளே தண்ணி போடாதீங்க அதிகமாக. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு இதுக்கு அரைச்சிங்கன்னா போதும். நம்ம வெங்காயம் வதக்கி எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்குள்ளே அந்த கிரேவி நல்லாவே இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச இந்த விழுதுக்கு, வெங்காயம் விழுதுக்கு நல்லாவே இதுக்கு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இதுக்கு அடி பிடிக்க விடக்கூடாது. நான் 2 இந்த மாதிரி மீடியம் சைஸில் தக்காளி எடுத்திருந்தேன். இதுக்கும் நல்லா பியூரி ஆட்டம் நல்லாவே கிரைண்டரில் அரைச்சிக்கிட்டேன். இதுக்கும் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கணும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பச்சை வாசனைலாம் போய் இந்த மாதிரி நம்ம வதக்கக்குள்ளே இந்த கிரேவி ரொம்பவே நல்லா உங்களுக்கு நெட்டி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்குள்ள. நம்ம பவுட்ரு மசாலா போட போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். அடுப்புக்கு சிம்மில் வச்சு போடுங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே நம்ம இதுக்கு வதக்கலாம். காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா மிளகாத்தூளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. 2லேருந்து 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துங்க. நம்ம தயிரெல்லாம் போட்டு சிக்கனில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மசாலாவோட ரெஸ்ட் பண்ண விட்டுருந்தோம். இதுக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதுக்கு கிட்டே இருந்து நல்லா நம்ம கிளறி கொடுத்து வதக்கணும்.
பாருங்கள், நம்ம வந்து 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வந்து நம்ம வதக்கணும். இந்த மாதிரி வந்து வதக்கக்குள்ளே இந்த சிக்கனில் இந்த மசாலாலாம் வந்து நல்லாவே வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். சேம் டைமில் அந்த சிக்கனும் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து அந்த மோச்சர் வந்து கொஞ்சம் வெளிவரும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த லிங்க் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துங்க. நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம் இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து 8 நிமிஷத்துக்கு வைக்கணும். இப்போ இந்த மீடியம் ஃப்ளேமில் வந்து மூடி போடாமல் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து கிளறி கொடுத்துட்ருக்கணும். அப்பப்போ எல்லாமே இந்த மசாலா எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள் நல்லாவே வந்து வதங்கி வந்துச்சு. நம்ம 8 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டோம். சிக்கன் பாருங்கள் நல்லா வந்து ஒரு ஆஃப்வே இதுலேயே வந்து குக் ஆகிடும். நம்ம வதக்கி செய்யக்குள்ள கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீவ் போட்டுக்கலாம். கசூரி மேத்தி நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்து இந்த மாதிரி கையால் நல்லா நிமிட்டி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து காய வச்ச வெந்தய இலைக்கு தான் சொல்கிறாங்க. நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய கிளாஸால் 1 கிளாஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கெட்டியாக தேவைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க தண்ணி. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு இதுக்கு வேக வைக்கலாம். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு நல்லாவே வந்து இதுக்கு சிக்கன்லாம் வெந்து வந்துடுச்சு. நம்ம போட்ட தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி எவ்வளோ வந்து ஸ்மூத் ஒரு பேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிரேவியில் இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சிக்கன் செய்யக்குள்ள அது வந்து டேஸ்ட்டே வந்து தனித்தனியான டேஸ்ட் நம்ம வந்து டேஸ்ட் பண்ண முடியுது. இது வந்து பஞ்சாபி சிக்கன். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது பார்த்திங்கன்னா குஷ்கா ரைஸோட நெய் ரைஸோட ரொம்பவே வந்து சூட்டபுளான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்ல முடியும். இந்த ரெசிபி வந்து கீழே நான் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி என்ஜாய் பண்ண மாதிரியே இந்த ரெசிபி அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. பரோட்டாவோட சப்பாத்தியோட ரொம்பவே வந்து காம்பினேஷனாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. மறக்காத வந்து காமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் ஃபுட்.